கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, நீட் மறுதேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். மே 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்பிற்கான அந்த நுழைவுத் தேர்வு நீட் தேர்வு என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்தியா முழுவதும் நடைபெற்றிருந்த நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள், வினாத்தாள் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்படுவதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த தேர்வுக்கான தேதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும். அதே போல மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த நீட் தேர்வுக்கான தேதியை அறிவித்திருக்கிறது தேசிய தேர்வு முகமை ஆணையம். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நீட் தேர்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீட் தேர்வில் தொடர்ச்சியாகவே கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாகவே பல்வேறு குளறுபடிகள் என்பது ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இந்த ஆண்டும் நடைபெற்றிருந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு என்பது ஏற்பட்டிருந்ததாக தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு என்பது நடைபெறும் என்றும் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக கொடுத்து வரக்கூடிய நிலையில் நீட் மறுதேர்வு என்பது வரக்கூடிய 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, இந்த வினாத்தாள் கசிவு அதே போன்று சில குளறுபடிகளால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் இந்த நீட் தேர்வில் புதிய முறைகள் ஏதேனும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதா? நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை தான் பின்பற்றப்படும். நீட் தேர்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. அதே போல பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது நீட் தேர்வுக்கு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மாணவிகளாக இருந்தால் கம்மல் போடக்கூடாது, அதே போல வளையல், ஷால் உள்ளிட்டவை அணிந்து வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதே கட்டுப்பாடுகள் தான் இந்த வரக்கூடிய நீட் தேர்வுக்கும் நடைமுறையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதே நீட் தேர்வை தொடர்ச்சியாகவே திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாகவே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. நீட் தேர்வினால் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களின் கனவு என்பது முற்றிலுமாக பறிக்கப்படும் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாகவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக போராட்டங்களும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் நீட் தேர்வு என்பது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. இந்த தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நீட் தேர்வில் ஆண்டுதோறும் நடைபெறும் நீட் தேர்வில் இளநிலை அல்லது முதுநிலை நீட் தேர்வில் ஏதேனும் ஒரு குளறுபடி என்பது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் மே 3ஆம் தேதி நடைபெற்றிருந்த நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் இந்த வினாத்தாள் கசிவு என்பது ஏற்பட்டிருப்பதாக ஏற்கனவே அதில் மாணவர்கள் 41 பேர் கிட்ட தொடர்ச்சியாக அவர்கள் மீதான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு என்பது நடைபெற இருப்பதாக தேசிய தேர்வு முகமை என்பது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் அதற்கு எப்படி அந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அதில் எப்படி அப்ளை செய்வது, அதே போல நீட் தேர்வு எங்கெல்லாம் நடைபெறுகிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகளில் தேசிய தேர்வு முகமை என்பது முழுமையாக வெளியிடப்படும். தற்போது தேதி ஜூன் 21ஆம் தேதி இந்த மறுதேர்வு என்பது நடைபெற இருப்பதாக தேசிய தேர்வு முகமை என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.